ஒரு அம்மா வயசு 52, நல்லா ஹெல்த்தியா இருந்தாங்க. ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நெஞ்சு வலி மாதிரி தோணுச்சு. ஐயோ, ஹார்ட் அட்டாக்கா பயந்து உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. டாக்டர் செக் பண்றாங்க. மானிட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் மாதிரி காட்டுது. அவங்களுக்கு கூட டென்ஷன் ஆயிடுச்சு. இம்மீடியட்டா ஆபரேஷன் பண்ணணும் போல டாக்டர்ஸ் பேசுறாங்க. அம்மாவை ஸ்ட்ரெச்சர்ல போட்டு கொண்டு போறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு ரொம்ப பயம். அப்போ அவங்க மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், இப்பவே நான் போயிடணுமான்னு. அதுக்குள்ளே அவர்களுக்கு காடுடன் ஒரு கனெக்ஷன் மாதிரி தோணுச்சான். வர்றியான்னு கேக்குற மாதிரி. அம்மா சொல்றாங்க, இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் இப்போதான் 52 வயசு. அதுக்கு பதிலா ஒரு வாய்ஸ், சரி இன்னும் 23 இயர்ஸ் உனக்கு இருக்கு, நிம்மதியா போ. அவங்க கொஞ்சம் காம் ஆயிடுறாங்க. அடுத்த நிமிஷம் டாக்டர் வந்து மீண்டும் செக் பண்றார். எதுவும் சீரியஸ் இல்ல, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் தான் சொல்லிடுறார். ஆபரேஷன் கேன்சல். அம்மாவை வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. வார்ட்ல படுத்துட்டு இருந்தாங்க. அவங்க மனசுல ஒரு தாட், எனக்கு இன்னும் 23 இயர்ஸ் கிடைச்சிருக்கு, இத நான் என்ஜாய் பண்ணலாமே. அதுக்கப்புறம் என்ன, ஃபேஸ் லிஃப்டிங், பியூட்டி ட்ரீட்மெண்ட், வெயிட் ரிடக்ஷன், 3 மாதம் முழுக்க ஹாஸ்பிட்டல்லயே ஸ்டே பண்ணி ஃபுல் மேக் ஓவர். 3 மாதம் கழிச்சு அந்த அம்மா ரொம்ப யங்கா ஸ்டைலிஷா மாறிட்டாங்க. டாக்டர் பில் கொடுக்கிறார், 25 லட்சம். கீழே லவ் லெட்டர் வச்சு டாக்டர் கொடுக்கிறார். அவ்வளோ அழகாயிட்டாங்க. பில்ல செட்டில் பண்ணிட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வராங்க. நெக்ஸ்ட் டே வெளியே போறாங்க. ரோட் கிராஸ் பண்ணிட்டு காருக்கு போறாங்க. அந்த நேரம் திடீர்னு ஒரு லாரி டடக் ஸ்பாட் அவுட் டைரக்ட் காட் கிட்ட போயிட்டாங்க. காட் கிட்ட கேட்டாங்க, அந்த பொண்ணு நானா கேட்டேன், என்ன சொன்னீங்க நீங்க? 23 வருஷம் விடுறேன்னு 3 மாசத்துல தூக்கிட்டீங்க. நான் கேட்டனா, உங்ககிட்ட 23 வருஷம் நீங்க தானே கொடுத்தீங்க. காட் தலையில அடிச்சிட்டு சொன்னாராம், அடி பாவி, அது நீயா? எனக்கு அடையாளமே தெரியல. காடுக்கே அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப். ஆரோக்கியமாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அலங்காரத்துடன் மிகப்பெரிய பூச்சுவெளிகளுடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவசியமே இல்லை. நீ படிச்சிட்டியா? நீ புத்திசாலியா? நீதான் அழகி. இந்த வார்த்தையை, இந்த அழகு என்கின்ற சொல்லை நம் குழந்தைகளுடைய மனதிலே நாம் விதைக்க வேண்டும்.